நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். தாம்பரம் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இதில் சேர்ந்து எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பெயிண்டிங் வேலை தான், கூலி வேலை தான். அதில் போதிய வருமானம் இல்லை. அதனால் நான் வந்து இந்த சொசைட்டியில் சேர்ந்து இலவச சீருடை தைக்கிறேன். அதில் தைச்சி அதில் வர வருமானத்தை வச்சு தான் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். இந்த 5 ஆண்டு திட்டத்தில் நான் என்ன பயனடைஞ்சேன்னா, எங்களுக்கு வந்து கூலி உயர்வு ஏற்றி கொடுத்தாங்க. அந்த கூலி உயர்வு ஏற்றி கொடுத்துக்கும் 15 ரூபாய் இருந்த கூலி உயர்வு வந்து எங்களுக்கு 30 ரூபாய் ஆச்சு. அதை வச்சு நான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறது என் பிள்ளைக்கு யூஸாக இருந்தது. என் பையன் வந்து இப்போ வந்து பிகாம் MBA 2 டிகிரி முடிச்சிக்கிறான். அது ரொம்ப பயனுள்ளது. இன்னொரு பயன் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த இலவச சீருடை தைக்கிறது 8 மாதம் மட்டும்தான் இருக்கும். மீதி 4 மாதம் சும்மா இருக்கும். சும்மா இருக்கும்போது போய் வெளியில் வேலை கேட்டால் நீங்கள் 4 மாதத்துக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க யாருமே. அதனால் வந்து நீங்கள் ஏன் வெளியில் போய் வேலை தர்றீங்க, நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைங்களுக்கா போய் அளவு எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு அளவு எடுத்தால் ஒரு பிள்ளைக்கு 5 ரூபான்னு அளவு எடுக்கிறதுக்கு பைசா கொடுப்பாங்க. அந்த 4 மாதமே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு நாங்கள் எங்கே அந்த தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லுமே போவோம். அதில் போகும்போது இலவச ஃப்ரீ பஸ்லேயே போவோம் வருவோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதேமாரி ஊனமுற்றவங்க எல்லாரையுமே வந்து நான் இந்த சொசைட்டியில் சேர்த்து விட்டுருக்குறேன். கணவனால் கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளி எல்லாருமே இதில் பயனடைகிறாங்க. அதனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவிகளுக்கு நல்லா உதவுதுன்னு நினைக்கிறேன்? எல்லாமே நல்லா தான் உதவுது. குறிப்பாக கேட்குறேன், இப்போ விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாமே முன்னாடிலாம் வந்து நம்ம பஸ்ஸுக்கு காசு யாரையாவது எதிர்பார்க்கணும் கொள்ளணும். இப்போ நம்ம பாட்டுன்னு வந்துட்டு ஏறி போயினே இருக்கலாம். நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம். வீட்டுக்காரர்கிட்ட கேட்க தேவையில்ல. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது.